வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால இந்த நியூஸ விட்டு வெளியில வர முடியல. அதாவது கேன் மாமா அஃபிஷியலா ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லாம, ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனோட பேட்டிங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னா, அது கண்டிப்பா கேன் மாமாவோட பேட்டிங் தான். அந்த அளவுக்கு கிளாஸா விளையாடுவாரு. அதேமாரி ரொம்ப கூலான ஒரு பெர்சன், ரொம்ப காமான ஒரு பெர்சன் கண்டிப்பா கேன் மாமா தான். இதுவரையும் ஒரு மேட்ச்ல கூட அவர் கோவப்பட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த மனுஷனோட கெரியர்ல வராத ஹார்ட் பிரேக்கே கிடையாது. எவ்வளவோ பார்த்துருக்காரு. பட் அந்த டைம்ல கூட ரொம்ப கோவப்படாம, ரொம்ப எமோஷனலா ஆகாம, காம் அண்ட் கம்போஸா ரொம்ப ஸ்மைல் பண்ணுவாரு. அதுதான் ரொம்ப பிடிக்கும் கேன் மாமா கிட்டேருந்து. இதனால தான் கேன் வில்லியம்சன நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஊறப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் இது கேன் வில்லியம்சன் கிட்டேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு லைஃப் லெசன். எவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக் வந்தாலுமே நம்ம ரொம்ப காமா இருக்கணும். அது கேன் மாமா கிட்டேருந்து கத்துக்கலாம். இந்த மாரி ஒரு பெர்சனா அவர பத்தி நெறைய பேசலாம். அண்ட் கண்டிப்பா ஒரு பிளேயரா டவுட்டே இல்ல. மாடர்ன் எராவோட ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயரு. கண்டிப்பா அது எல்லாருமே ஒத்துப்பீங்க. ஏன்னா எவ்வளோ மேட்சஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெறைய க்ரூஷியலான ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்லலாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நியூசிலாந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்கன்னா, கண்டிப்பா கேன் வில்லியம்சனோட பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னா, அவரோட கேப்டன்சியில பயங்கரமா டீமை கொண்டு வந்தாரு. சின்னதா அதிகமான ஐசிசி ட்ராஃபி இல்ல அப்படின்னாலுமே, கன்சிஸ்டன்ட்னா அது நியூசிலாந்து தான். ஏன்னா, எல்லா ஐசிசி ட்ராஃபிலுமே கன்சிஸ்டன்ட்டா செமிஃபைனல், ஃபைனல் வரையும் வருவாங்க. முக்கியமா டெஸ்ட் கிரிக்கெட்ல நியூசிலாண்ட பயங்கரமா கொண்டு வந்தார் கேன் மாமா. 2019லாம் ஒரு பீக் நியூசிலாந்து தான். யாராலுமே அடிக்க முடியல. அண்ட் ஐசிசி ட்ராஃபியே ஜெயிக்காத நியூசிலாந்து தான் WTC ஃபர்ஸ்ட் எடிஷன்ல ஜெயிச்சாங்க. இந்த மாரி ஒரு கேப்டனா, ஒரு பிளேயரா நியூசிலாண்ட பயங்கரமா கொண்டு வந்தாரு. அண்ட் எல்லா ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்லுமே கேன் மாமா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நீங்க 2015 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இல்லைன்னா 2019 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இல்லைன்னா 2021 T20 வேர்ல்ட் கப் ஃபைனலா இருக்கட்டும், ஏன் 2023 நம்மளோட தோத்தாங்க இல்லையா, அந்த மேட்ச்லயுமே சூப்பரா விளையாண்டுருப்பாரு. மாரி எல்லா ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்லுமே லோன் வாரியரா ஃபைட் பண்ணியிருப்பாரு. பட் ரிசல்ட் தான் அவருக்கு சாதகமா இருக்காது. தோனிக்கு எப்படி கம்பீர், யுவராஜ், ஒரு ரோஹித் சர்மாக்கு எப்படி விராட் கோலியோ, அதே மாரி ஒரு 2 பிளேயர்ஸ் நம்ம கேன் மாமாவுக்கு ஒரு சப்போர்ட்டடா விளையாண்டுருந்தாங்கன்னா, மேபி அந்த 2019 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு சில ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சிருக்கலாம். அதான் ஐசிசி நாக் அவுட் மேட்சஸ்ல தோத்தாலுமே அந்த ஒரு ஸ்மைல் பண்ணுவாரு. அந்த ஸ்மைலுக்கு தான் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாரி ஒன் டேல 7200 ரன்கள் அடிச்சிருக்காரு, 5 செஞ்சுரி. டெஸ்ட் கிரிக்கெட்ல 9500 ரன்கள் அடிச்சிருக்காரு, 33 செஞ்சுரி. இந்த மாரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நியூசிலாந்துக்கு. எஸ்பெஷலி இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னும் ஒரு 500 ரன்கள் அடிச்சிருந்தா 10,000 ரன்கள தாண்டியிருப்பாரு. அது ஒரு நல்ல ரெக்கார்டா இருந்திருக்கும். ஏன்னா ஃபேப் 4ல விராட் கோலி, கேன் மாமா 2 பேருமே அந்த 10,000 ரன்கள் மார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேனா நினைக்கும்போது கஷ்டமா இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. ஏன்னா மைல்ஸ்டோன நம்பி அவர் போக மாட்டாரு. டீமுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது அதுதான் யோசிப்பாரு. இந்த மாரி ஒரு திங்கிங்கோட ரொம்ப காமன் கம்போஸா ஒரு பேட்ஸ்மேன நம்ம இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். இந்த மாடர்ன் எராலையும் இல்ல, இதுக்கப்புறமும் கண்டிப்பா பார்க்க மாட்டோம். அதுதான் கேன் வில்லியம்சன். ஃபேப் 4ல ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டயர் ஆகுறாங்க. கேன் வில்லியம்சன் இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டயர் ஆகிட்டாரு. ஜோ ரூட் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன். அண்ட் விராட் கோலி அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரிட்டயர் ஆவார். ரோஹித் சர்மாவும் அதுதான். ஸ்டீவ் ஸ்மித்துமே இன்னும் ஒரு 2 வருஷம் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் ஜோ ரூட்டுக்கும் அந்த காம்படிஷன் போகுது. யார் அந்த 50 செஞ்சுரி அடிப்பா அப்படின்னு. சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் போடுங்க. கேன் மாமா ரிட்டயர் ஆகிட்டாரு. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.